அப்ராட் ஜாப் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஆமாங்க ஐயா, இந்த டைம் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அப்ராட் ஜாப், அதுவும் குவைத்துல. இது ஒரு ஷடவுன் ஜாப். ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் எங்க இன்டர்வியூ நடக்குது, என்ன சம்பளம், இன்டர்வியூ என்னெல்லாம் கேட்க போறாங்க, எப்ப இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்பிசில இருந்து. ஏன்னா அப்ராட் ஜாப் ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலா ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்க போட்டு. ஸோ என்னன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்டிடி டெக்னீஷியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வீடியோ தான் இது. என்டிடி அப்படின்னா தெரியாதவங்களுக்கு இது நாட் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், அது ஒரு பொருளை அழிவில்லா சோதனை முறை அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அதாவது ஒரு பொருளை உடைக்காம உள்ள டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதா என்டிடி டெக்னிக். இதுல ஏஎஸ்என்டி லெவல் 2 முடிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இது ஒரு 9 மந்த் ஷடவுன் ஜாப். ஷடவுன் ஜாப்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஷடவுன் ஜாப் பத்தி நான் சொல்லிடுறேன். ஷடவுன் ஜாப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல கரண்ட் போகுது இல்லைங்கயா, அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதான் ஷடவுன். இதே மாதிரியே ஆயில் ரிஃபைனரிஸ்லயும் பவர் பிளான்ட்ஸ்லயும் ஒரு 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 சிங்கிள் யூனிட்டா ஸ்டாப் பண்ணிட்டு அந்த யூனிட்ல உள்ள அந்த பைப் லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஷடவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஷடவுன் ஜாப் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். இதுல இது 9 மந்த் ஷடவுன். ஸோ இந்த ஷடவுன் ஜாப்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, என்டிடி டெக்னீஷியனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல ஃப்ரெஷர்ஸும் ஈஸியா அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துதான் ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சேலரி டீட்டெயில் எடுத்துக்கிறேன். இப்போ என்டிடி டெக்னீஷியனுக்கான சேலரி பாத்தீங்க அப்படின்னா 350 குவைத் தினார். எஸ், அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கூட்டி கழிச்சு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 97,000 ஒரு 1 லட்ச ரூபாய் பக்கம் வரும். 1 லட்ச ரூபாய்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ. எஸ், ஃப்ரீ ஃபுட் அண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் உங்களுக்கு இதுல கிடைச்சிடும். இது இதுக்கான இன்டர்வியூ எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் பார்க்கணும். பட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, மினிமம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது பிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே, அதோட மேற்படிப்பு எது படிச்சிருந்தாலும் ஓகே, மினிமம் டிப்ளமோவாவது முடிச்சிருக்கணும். அது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எனி டிப்ளமோ டிபார்ட்மெண்ட், நோ ப்ராப்ளம், முடிச்சிருக்கணும். அது போக 6 வருஷம் 6 இயர்ஸ் இந்த என்டிடில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிடி ஃபீல்ட்ல. அதுலயும் ப்ரிஃபரபிளா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஷடவுன் அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது கேஎன்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, குவைத் நேஷனல் பெட்ரோலியம், ஐயோ அடுத்தது என்ன, சியா கம்பெனி. எஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கேஎன்பிசி ஆல்ரெடி ஷடவுன் அட்டன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல அட்டன் பண்ணல சார், நான் வேற ஒரு ஷடவுன் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு இதுல ஈஸியா ஜாப்புக்கு உள்ள போயிட முடியும். அடுத்தது இதுல இன்னும் முக்கியமா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு 3 வருஷம் எம்எஃப்எல் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் லீக்கேஜ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாங்க. இதுவும் ப்ரிஃபரபிள் தான். ஸோ ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இந்த எம்எஃப்எல் தெரிஞ்ச மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு. அவங்க எல்லாம் இந்த 1 லேக் சேலரிக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கறது தான் நான் பாக்குறேன். அதனால இது உங்க ஜாப் நீங்க ஈஸியா போக முடியும். ஸோ வித் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க, இல்ல சார் எனக்கு அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, இங்க லோக்கல் ஷடவுன்ஸ் தான் அட்டன் பண்ணிருக்கு அப்படின்னா உங்களுக்கும் இது சூட்டபிளா இருக்குங்க ஐயா, நீங்களும் இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணலாம். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா சீனியர் என்டிடி டெக்னீஷியனுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கிரேட்ல இருக்கிறாங்க. ஸோ என்டிடி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஜூனியர் லெவல்ல. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதுங்கிறாங்க. இதுக்கு அடுத்த லெவல் கிரேட்ல உள்ளவங்களுக்கு இது என்ன அப்படின்னா சேலரி ஒரு 140 குவைத் தினார். இது அப்ராக்சிமேட்டா ஒரு 40,000 சம்பளங்க ஐயா. ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு 40,000 ரூபாய் சம்பளம். இதே கண்டிஷன் தான், 9 மந்த் ஷடவுன் ஜாப் அண்ட் தென் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனுக்கு ஹெல்ப்பரா போறவங்க, இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்க அப்படின்னா யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாங்க ஐயா. ஜென்ரலா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் தான் எடுக்கிறாங்க. மினிமம் குவாலிபிகேஷன் எஸ்எஸ்சி இருந்தா போதும், எஸ்எஸ்சி வச்சுதான் உள்ள எடுக்கிறாங்க. அவங்க டெக்னீஷியனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். என்னன்னா இது எல்லா ஜாப்புக்குமே கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். பட் குறிப்பா இந்த டெக்னீஷியனுக்கு ஹெல்ப்பரா போறவங்களுக்கு கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் தான் மெயினா பாக்குறாங்க. மத்த டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை. பட் மத்த ரெண்டும் அந்த என்டிடி டெக்னீஷியனா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ சீனியரா போறது அந்த ஜூனியரா போறது, இவங்க எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. முடிஞ்சா சடவுன் அட்டன் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு பேசிக் கிரைட்டேரியா. இந்த கிரைட்டேரியாவை நீங்க ரீச் பண்ணியிருந்தாவே போதும், இந்த இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணலாம்.
ஸோ இவங்களுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொய்த்தினார் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 30,000 ரூபாய் வரும். ஸோ இதுதான் விசேஷங்க ஐயா, இவ்வளவுதான் அதுல. ஸோ 1 lakh சேலரி, நான் எப்படியே வர்றேன் நம்ம ஊர் காசுலயே சொல்றேன். 1 lakh சேலரியில ஒரு ஓப்பனிங் இருக்கு. அது வந்து ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து ஒரு 3+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அண்ட் தென் இல்ல நான் ஃப்ரெஷராகவே போக முடியும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். பட் ஹெல்ப்பரா தான் நீங்க போக முடியும். ஓகே, இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்குதா அப்படின்னா எஸ், சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் தான் சர்வீஸ் சார்ஜா இருக்கும். இதுவும் ஆஃப்டர் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடிச்சு உங்களுக்கு விசா டிக்கெட்லாம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா திருச்சி அண்ட் சென்னை, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே 2 இடத்துல நடக்குது, திருச்சியிலையும் சென்னையிலையும் நடக்குது. ஸோ இதுல திருச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 25/4/2025, அதாவது 25ஆம் தேதியும் 26ஆம் தேதி 2 நாளுமே திருச்சியில நடக்குது. அண்ட் தென் சென்னையில 28ஆம் தேதி நடக்குது. ஓகே, இந்த இன்டர்வியூ நான் திருச்சியில ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிட்டுனா படிச்சுட்டு திருப்பி சென்னையில் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படிலாம் நீங்க அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஏன்னா டேரக்டா கிளைண்ட் இன்டர்வியூ தான், உங்களுக்கு கிளைண்ட் தான் வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ், அதுல உங்களுக்கு கொஞ்சம் இதோட பெட்டரா கொடுப்பாங்களா அப்படின்னா எஸ், நீங்க நெகோஷியேட் பண்ணா டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கான ஸ்டஃப் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அப்ராட் போகணும், ஆல்ரெடி அப்ராட் ஷட் டவுன் ஜாப்ஸ்லாம் ஒர்க் பண்ணவங்க, இல்ல புதுசாக அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த இன்டர்வியூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் வேலை கிடைக்குதோ இல்லையோ, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணதான் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ற ஸ்கில் ஜாஸ்தி ஆகும், கம்யூனிகேஷன் பிரசன்டேஷன் ஸ்கில்லும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுக்காகவாவது நீங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஸோ சேலரி ரேஞ்ச் இதாங்கயா சார், இதுக்கு இதெல்லாம் ஒரு சம்பளமா, இந்த சம்பளத்துக்கு நம்ம அப்ராட் போறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஓகே, அது உங்கள் விருப்பம். பட் நான் என்ன சொல்லணும், ஒரு ஃபர்ஸ்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், உங்களுக்கு அப்ராட் போறதுக்கான சான்ஸ் கிடைக்குதுன்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அங்க போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 9 month எக்ஸ்பீரியன்ஸ், அங்க சடவுன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சரியான வேலிட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்த சடவுனுக்கு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஆல்ரெடி சடவுன் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். எஸ், இவ்வளவுதான் இதுல. சோ இந்த ஜாப்புக்கு இந்த இன்டர்வியூ உங்களுக்கு எங்க நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் போயிட்டு உங்க டீடைல ஃபில் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு அதுக்கான லொகேஷன், எக்ஸாக்ட் லொகேஷன் நாங்க சென்ட் பண்றோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற இன்டர்வியூக்கு தான் உங்களை நாங்க சென்ட் பண்ண போறோம். சோ அது ஏன் அப்படிங்கறத நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா எங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டர்வியூ பத்தின ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்கள யாராவது என்டிடி முடிச்சோ இல்ல என்டிடி இப்பதான் படிச்சோ இல்லாட்டி ஃபீல்டுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டோ இருக்கலாம், அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஒரு பயனுள்ள ஜாப்பா அமையும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள் சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்லயும் சொல்லுங்க.